அணிக்காக முதல் ஓவரை வீச வந்திருக்கும் நெக்ஸ்ட் மேட்ச் சிறந்த பந்து வீச்சாளர் ஒடிசா vs காஷ்மீர். ஒடிசா அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மனா உதயா அண்ட் நான் ஸ்ட்ரைக்ல பிரேம். காஷ்மீர் அணிக்காக முதல் ஓவர் போடுறதுக்காக பவுலர் கருப்பையா. இந்த மேட்சோட முதல் பாலே ஒரு சுவிட்சுக்கான ட்ரை. ஒரு அருமையான பந்து வீச்சு. டாட் பாலுங்க இங்க. செகண்ட் பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க இங்க. ஆஃப் சைட் திசையில பிளேஸ் பண்ணிருக்காரு. 2 ரன்னுக்கான வாய்ப்பு இருக்குமா? நல்ல ஸ்டாப்புங்க இங்க ஃபீல்டர். பட் இருந்தாலும் இங்க 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. நல்ல பேட்டிங். ஓவருக்கான 3வது பால். இன்னும் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை பட் சரியான கனெக்ட் இல்ல. ஒரு சிங்கிள் ஓடி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஓவருக்கான 4வது பால். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் பிரேம். ஒரு நல்ல ஷாட்டுங்க. கவுண்ட் சைடுல அடிச்சிருக்காரு. கண்டிப்பா 4க்கான வாய்ப்பு. 4ங்க. பேஸ் பண்ண பாலே ஒரு பவுண்டரியோட தொடங்கி இருக்காரு இங்க பேட்ஸ்மேன் பிரேம். ஒரு நல்ல ஷாட். நெக்ஸ்ட் பால் நல்ல சென்சிபிளான பிளேங்க. 4க்கு அப்புறம் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் பால் கேட்சுக்கான வாய்ப்பு. விக்கெட்டுக்கான அப்பீல் பட் இங்க அம்பையர்ஸ் நாட் அவுட் கால் கொடுத்துருக்காங்க. பண்ணாதங்க நடுவர் தீர்ப்பு. ஒரு ஓவர் முதல் ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. முதல் ஓவர் முடிவுல 8 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. காஷ்மீர் டீமுக்காக 2வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் லக்ஷ்மன் அண்ட் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் பிரேம். இந்த ஓவருக்கான முதல் பால் நல்ல பாலுங்க. கிரேட் டாட் பால். இல்லைங்க, லெக் பைஸ் முறையில் இங்கே ஒரு சிங்கிளை ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நல்ல காலுங்க சிங்கிளுக்காக நான் ஸ்ட்ரைக் ரன்லேருந்து உதயா கிட்ட இருந்து. ஓவருக்கான செகண்ட் பால். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் உதயா. நல்ல பாலுங்க. அருமையான பாலுங்க. டாட் பால். டாட் பால் நல்ல பிளேங்க. 1-2 பார்ப்போம். நல்ல ஒரு த்ரோக்கான வாய்ப்பா. 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. குயிக் ரன்னிங் சிறப்பான. நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட். கேட்சுக்கான வாய்ப்பு அமையுமா? இல்லைங்க. கண்டிப்பா 2 ரன்னுக்கான வாய்ப்பு. 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க ஈஸியா. நெக்ஸ்ட் பால் ஒரு டாட் பாலா மாதிரி இருக்கீங்க. ஓவருக்கான நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க. அவர் திசையில் ஆடி இருக்காரு பட் ஃபீல்டர் இருக்காங்க. 1-2 ஆகுமா இல்ல விக்கெட்டா? விக்கெட்டுங்க. 1+ விக்கெட்டுங்க. பிரேம் ரன் அவுட் முறையில தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறாரு. ஒரு நல்ல குயிக்கான த்ரோங்க அங்க ஃபீல்டர் கிட்ட இருந்து. முதல் விக்கெட்டை லூஸ் பண்ணிருக்காங்க. இதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. 2 ஓவர் முடிவுல 14 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. டீம் காஷ்மீருக்காக அடுத்த ஓவர் போடுறதுக்காக பவுலர் குமரன். ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் பாண்டி. இந்த ஓவருக்கான ஃபர்ஸ்ட் பால் நல்ல பிளே. நல்ல கேப்புங்க இங்க. 2 வாய்ப்பா ஓவர் எடுக்கப்பட்டது இல்லைங்க. சிங்கிள் மட்டும்தான். மிஸ்ஃபீல்டு இல்லைங்க. சிங்கிள் தாங்க. ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பால் நோ பால் கொடுத்துருக்காருங்க அம்பையர். ஸ்டெப்னோவா இல்லை எதுக்காகன்றது தெரியல. பார்ப்போம். ஸ்டெப்னோங்க. ஃப்ரீ ஹிட் உண்டு. ஸோ இது ரீபால் அண்ட் ஃப்ரீ ஹிட்டோட ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் பாண்டி. ஆடி இருக்காங்க பட் ஃபீல்டர் இருக்காங்க. ஓடி எடுக்கப்பட்ட ரன் 1. ஒரு சிங்கிள் மட்டுமே. பால் கொஞ்சம் வெளியே ஏத்துறீங்க சார். பால் பின்னாடி ஃபீல்டர் இல்ல. பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்குமா? இல்லைங்க. தடுத்திருக்காரு ஃபீல்டருங்க. டபுளுங்க. இந்த ஓவருக்கான 4வது பால் ஒரு நல்ல அருமையான த்ரோ. ஒரு ரன் தாங்க. 5வது பால். ஸ்ட்ரைக்ல பாண்டி. ஃபுல் டாஸ் பாலுங்க. 2-4 ஒரு சின்ன தடுமாற்றம் எடுக்கப்பட்டது. பட் இருந்தாலும் இங்க ஒரு சிங்கிள் மட்டும் தான். சிறப்பான ஃபீல்டிங். நெக்ஸ்ட் பால் சுவிட்சுக்கான மூவ். டாட் சிறப்பான பந்து வீச்சு. 3 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 3 ஓவர் முடிவுல 22 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க டீம் ஒடிசா. காஷ்மீருக்காக 4th ஓவர் போட பவுலர் தீனா. ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் பாண்டி. அவரோட ஃபர்ஸ்ட் பால் ஒரு சிறப்பான பந்து வீச்சு. ஓடி எடுக்கப்பட்ட ரன் 1. ஒரு ரன் தாங்க. அவரோட செகண்ட் பால்
ஸ்ட்ரைக்ல பேட்ச் அருமையான அடி. ஒரு நல்ல ஷாட்டுங்க. கேட்சா மாறுமா? இல்லைங்க, ஒரு மிஸ் ஃபீல்டிங்க. ஒரு டபுளுக்கான ட்ரை, ஓடிட்டாங்க. தவற விட்டார். ஓடி எடுக்கப்பட்ட நல்ல ரன்னிங். அவரோட தேர்ட் பால். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் உதயா. மீண்டும் ஒரு நல்ல ஷாட்டுங்க. இந்த பால் 4ங்க. ஒரு நல்ல ஷாட்டுங்க பேட்ஸ்மேன் உதயா கிட்ட இருந்து. அணிக்காக 4 பதிவு ஒரு 4 அடிச்சிருக்காருங்க. அவரோட ஃபோர்த் பால். மீண்டும் ஒரு நல்ல ஷாட்டுங்க. நாங்க ஃபீல்டர் இருக்காரு. 1 ஒரு ரன் தாங்க. நல்ல ஃபீல்டிங்க. ஒரு சிங்கிள் மட்டும் தான். அவரோட ஃபிஃப்த் பால். ஒரு ஷாட்டுக்கான முயற்சி டாட் பாலா மாதிரி இருக்குங்க. அவரோட லாஸ்ட் பால். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் உதயா, சாரி பாண்டி. அருமையான நல்ல ஷாட்டுங்க. 4ங்க. தன் அணிக்காக இன்னொரு 4 பதிவு செய்கிறார் பாண்டி. பேட்ஸ்மேன் உதயா பாண்டி கிட்ட இருந்து 4 ஓவர் முடிவில் டீம் ஸ்கோர் 34. காஷ்மீர் அணிக்காக அவங்களோட 5வது ஓவர் போட பவுலர் கருப்பையா. ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் உதயா. கருப்பையா உதயா. ஃபர்ஸ்ட் பால் போல்டுங்க. முதல் பாலே விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்த விக்கெட்டை எடுக்கிறார்கள் ஒடிசா அணியினர். விக்கெட்ல இருந்து வெளியேறாருங்க. மிக சிறப்பாக விளையாடி கொண்டிருந்த ஒடிசா அணிக்காக ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் அரவிந்த். அவரோட செகண்ட் பால். மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க. ஒரு டாட் பாலா மாதிரி இருக்குது. அவரோட தேர்ட் பால். வைடுங்க. ஒரு எக்ஸ்ட்ரா சிங்க. தேர்ட் பால் 3 பால். ஒரு ரன் அவுட்டுக்கான முயற்சி. அவுட்டுங்க. அவுட்டு கொடுத்துருக்காரு அம்பையர். பேட்ஸ்மேன் பாண்டி அவரோட விக்கெட் இருந்து வெளியேறாரு. கருப்பையா. அவரோட ஃபோர்த் பால். நல்ல ஷாட்டுங்க. சிறப்பான பந்து வீச்சு. ரன் அவுட்டுக்கான முயற்சி இல்லைங்க, ஓடிட்டாங்க. ஒரு சிங்கிள் மட்டும் தான் இங்க. அவரோட ஃபிஃப்த் பால். கோல்டுங்க. விலகி ஆடலான்னு பார்த்தாரு, பட் ஆனா அந்த பால் ஸ்டிக்லயே அடிச்சிருக்கு. விக்கெட் இழந்து வெளியேறாரு. ஒடிசா அணிக்காக நியூ பேட்ஸ்மேன் தீனா. அவரோட லாஸ்ட் பால். முதல் பரிசை தட்டி செல்லும் அதிர்ஷ்டசாலி யார் என்று தெரியவில்லை. நல்ல கட்டுங்க. நாளை சிங்கிள் தான் தெரிந்துவிடும். 5 ஓவர் முடியல. வீசி டீமோட ஸ்கோர் 37. 6th ஓவரோட ஃபர்ஸ்ட் பால். சிறந்த பந்து வீச்சு. ஒரு சிங்கிள் மட்டும் தாங்க. பவுலர் லக்ஷ்மண் அவரோட ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு சிங்கிள் மட்டும் தான் கொடுத்துருக்காரு. செகண்ட் பால். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் பாபு. மடிக்கு அடித்திருக்கிறார். 2. ஒரு டபுளுக்கான ட்ரைங்க. ஒரு ரன் அவுட்டுக்கான முயற்சி இல்லைங்க, ஓடிட்டாங்க. 2. அவரோட தேர்ட் பால். நல்ல பாலுங்க. ஒரு டாட் பாலா இருக்குங்க. அருமையான. அவரோட ஃபோர்த் பால். அருமையான. ஆரா கேட்சா மாறுமா? கேட்சுங்க. அவுட். அடுத்த விக்கெட் எடுக்கிறார்கள் ஒரிசா. பேட்ஸ்மேன் பாபு அவரோட விக்கெட் இழந்து வெளியேறாரு. சிறப்பாக பந்து வீசி ஒரு விக்கெட் எடுத்தியா. ஒடிசாக்காக நியூ பேட்ஸ்மேன் நித்யராஜ். அவரோட 5th பால். நல்ல ஷாட்டுங்க. அருமையாக ஃபீல்டர் இருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டும் தான். ஆட்டத்தின் இறுதி பந்து விக்கெட்டா. அவரோட லாஸ்ட் பால். நல்ல ஷாட்டுங்க. அடுத்த பந்து 4 ஒரு டபுளுக்கான ட்ரை இங்க இல்லைங்க. ட்ரிபிளுக்கான ட்ரை. ரன் அவுட் ஆகுமா? அவுட்டுங்க. அவுட். 3வது ரனுக்கு ஓடி பேட்ஸ்மேன் நித்யா வெளியேறாரு. ரன் மட்டும் தான். 44 அடித்தால் வெற்றி இலக்குடன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட முடிவுல ஒடிசாவோட ஸ்கோர் 43. 44 அடிச்சா காஷ்மீர் அணி வெற்றி பெறலாம். தயார். ஒடிசா விஸ் காஷ்மீருக்கான செகண்ட் இன்னிங்ஸ். பாபு காஷ்மீர் அணிக்காக ஓபனிங் பேட்ஸ்மேன் யுவராஜ் அண்ட் நான் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சரண். முதல் ஓவர் போடுறதுக்காக ஒடிசா அணிக்காக பவுலர் பாபு. ஃபர்ஸ்ட் பால்
ஒரு நல்ல பிளே, கேட்சுக்கான வாய்ப்பு. முதல் பால் விக்கெட்டுங்க இங்க. முதல் பந்தில் ஒரு அருமையான ஸ்டார்ட்டுங்க இங்க பவுலர் பாபு கிட்ட இருந்து. முதல் பால் காஷ்மீர் அணியினர் விக்கெட்டோட இங்க தொடங்கி இருக்காங்க. விகாஸ் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஸ்டீஃபன். அகல பந்து நெக்ஸ்ட் பால் பாபு டு ஸ்டீஃபன். மீண்டும் அகல பந்து மீண்டும் இது ரீபால். நல்ல மணி பிளேங்க. கழுத்திருக்கிறார். 1-2 ஓடி எடுக்கப்பட்ட ரன்கள் 1. இங்க ஒரு ரன்னுங்க மீண்டும். நெக்ஸ்ட் பால் மீண்டும் மிக சிறப்பாக மணி கழுத்திருக்கிறார். ஓடி எடுக்கப்பட்ட ரன் 1. மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஃபோர்த் பால் கிரேட் பாலுங்க. அருமையான லென்த்ல போட்டிருக்காருங்க. நல்ல கம்பேக்ட் டாட் பால். நெக்ஸ்ட் பால் பந்து வீசி கொண்டிருக்கிறார் பாபு. மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க. இங்க ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. அடிச்சிருந்தா கண்டிப்பா இது விக்கெட்டா மாறி இருக்கும். ஒரு சிங்கிள் மட்டுமே இங்க. ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் பால். நல்ல பிளேங்க. அருமையான ஷாட். 2 கண்டிப்பா 2 ரன்னுக்கான வாய்ப்பா. ஈஸியான 2 ரன்னுங்க. எடுக்கப்பட்ட ரன்கள் நல்ல ரன்னிங்க. நல்ல பேட்டிங்க சரண் கிட்ட இருந்து. இதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஒரு ஓவர் முடிவில் 7 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் காஷ்மீர். ஒடிசா அணிக்காக 2வது ஓவர் வீசுறதுக்காக பவுலர் அரவிந்த், ஸ்ட்ரைக்ல ஸ்டீஃபன். ஒரு நல்ல இருக்காருங்க அம்பையர். அந்த பால் வைட் என்றதால இது ஒரு ரீபால். போல்டுங்க இன்சைட் எட்ஜ் ஸ்டிக்லயே அடிச்சிருக்கு. ஸ்டீஃபன் தன்னோட விக்கெட்டால வெளியேறாரு. இங்க முதல் பால்ல ஒரு விக்கெட் பதிவு பண்ணிருக்காரு பவுலர் அரவிந்த். காஷ்மீர் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல அரவிந்த் டு தீனா. செகண்ட் பால் அருமையான பாலுங்க. நல்ல லென்த்ல போட்டுருக்காரு. டாட் பால் நல்ல பிளேங்க. கவர்ல ஆடி இருக்காரு. பட் நல்ல ஒரு ஸ்டாப் ஃபீல்டர் கிட்ட இருந்து. கண்டிப்பா டைரக்டரா இருந்தா இது விக்கெட் ஆயிருக்கும். பட் இருந்தாலும் இங்க ஒரு சிங்கிள் ஓடி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஃபோர்த் பால் கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க. மிஸ் ஆயிருக்கு. தவற விட்ட பந்து 1. பேக்கப்ல ரவி அண்ணா கவர் பண்ணிருக்காரு இந்த பால. இங்க 1-2 ஆயிருக்குங்க. ஃபீல்டர் கையிலே வச்சு பால பேசிட்டு இருந்ததால நல்ல குயிக் ரன்னிங் இங்க பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து சரண் கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால் பிளேஸ் பண்ணிருக்காரு. நல்ல ஸ்டாப் அங்க சஞ்சீவ் கிட்ட இருந்து. ஒரு சிங்கிள் மட்டுமே. செகண்ட் ஓவரோட லாஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் தீனா. ஒரு நல்ல ஷாட்டுங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. ஃபீல்டர் உதயா இருக்காருங்க. 1 ஒரு சிங்கிள் மட்டும் தாங்க. இதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. 2 ஓவர் முடிவுல 13 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அண்ட் 2 விக்கெட்டையும் லூஸ் பண்ணிருக்காங்க. விஜய் பந்து வீச அது தீனா எதிர்கொள்ள. இந்த ஓவருக்கான முதல் பால் ஸ்ட்ரைக்ல தீனா. ஒரு சுவிட்ச்க்கான ட்ரை. ஒரு நல்ல டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காருங்க விஜய். செகண்ட் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க. கீப்பர் கிட்ட இருந்து ஒரு சின்ன மிஸ். தவற விட்டிருக்கிறார் கீப்பர். ஓடி எடுக்கப்பட்ட ரன்கள் 1. ஒரு ரன்னுங்க பைஸ் முறையில. நெக்ஸ்ட் பால் மாடி கடிச்சிருக்கிறார். 4 கேப்ல போயிருக்கு. பவுண்டரிக்கான வாய்ப்பு. பவுண்டரிங்க. ஃபீல்டர் இருந்தும் சரியான முறையில ஸ்டாப் பண்ணல. இங்க ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு காஷ்மீர் அணிக்காக பேட்ஸ்மேன் சரண். நெக்ஸ்ட் பால் மாடி கடிச்சிருக்கிறார். 2-4 நல்ல த்ரோங்க. ஓடி எடுக்கப்பட்ட ரன் 2. இருந்தாலும் 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு ரன்னிங் கொண்டிருக்கிறார் சரண். நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. மீண்டும் ஒரு டாட் பால். பந்து வீச்சு. நெக்ஸ்ட் பால் வைட். அகல போன பால் வைட் என்றதால இது ஒரு ரீபால். நல்ல பாலுங்க. அருமையா போட்டிருக்காரு டாட் பாலுங்க. இதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆகுது. 3 ஓவர் முடிவுல 21 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க டீம் காஷ்மீர். ஒடிசா அணிக்காக 4வது ஓவர் போறதுக்காக பவுலர் பாபு அண்ட் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் தீனா. இந்த ஓவருக்கான முதல் பால் நல்ல பிளேங்க. பந்து வீச்சு அது மணி கழிச்சிருக்கிறார். 1-2 பாப்போம். தடுமாற்றம் அதை யூஸ் பண்ணிருக்காங்க. காரணமாக 2 ரன்னுங்க. செகண்ட் பால் அடித்திருக்கிறார். இதுவும் 2-1. சேம் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. 1 சிங்கிள் மட்டுமே. சரண் மடி கடித்திருக்கிறார். பவுலர் கைக்கு போயிருக்கு. ரன் அவுட்டா இல்லைங்க. மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு நல்ல பிளே. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு. ஈஸியான ஒரு ரன் அவுட்டுங்க. இங்க ரன் அவுட். தேவையில்லாத ஒரு ரன் அவுட் கால். தீனா தன்னோட விக்கெட்டை வெளியேறாரு ரன் அவுட் முறையில். சிறப்பாக. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சரண்.
மடக்கி அடித்திருக்கிறார் சரண். 2 1. நல்ல ஃபீல்டிங் அங்க பிரேம் கிட்ட இருந்து ஏய் சிங்கிள் மட்டுமே. எதுக்கு மாட்டா நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் கருப்பையா. அருமையான பாலுங்க, பந்து வீச்சு. கிரேட் பால், டாட் பால் மாதிரி இருக்கு. ஓவர் இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 4 ஓவர் முடிவுல 26 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. 26. அரவிந்த் மீண்டும் களத்தில் அரவிந்த். 5வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் அரவிந்த் அண்ட் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சரண். ஃபர்ஸ்ட் பால் அடித்திருக்கிறார். ஓடி எடுக்கப்பட்டவன் 1 1. சிங்கிள்ங்க. குறிப்பாக பார்ப்போம். ஒரு சிறப்பாக மடக்கி அடித்திருக்கிறார். ஓடி எடுக்கப்பட்டவன் 2 1. தவறு விட்ட 1 2 3. ஃபீல்டர் கிட்ட 3 ரன்களை யூஸ் பண்ணி நல்ல முறையில் 3 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க பேட்ஸ்மேன் சரண் அண்ட் கருப்பையா. ஒரு நல்ல ரன்னிங் பேட்ஸ்மேன் கிட்ட. இதற்கான நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சரண். நல்ல கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காரு ஆஃப் சைடு திசையில. 1 நல்ல த்ரோங்க. இன்னொரு ரன்கள் எடுத்துகிறார்கள். ஓவர் த்ரோ காரணமாக இன்னொரு ரன். இங்க 2 ரன்னுங்க மீண்டும். நெக்ஸ்ட் பால் கொஞ்சம் வாங்க. நல்ல பாலுங்க, கிரேட் டாட் பாலுங்க. சிறப்பான பந்து வீச்சு. நெக்ஸ்ட் பால் சார் ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. ஒரு சின்ன ஆர்கியூ போயிட்டு இருக்கீங்க. போல்டுக்கு அப்பீல் பண்ணிருக்காங்க. அம்பேஸ் ஒயிட் கால் ஒயிட் கால் கொடுத்திருக்காங்க. போன பால் ஒயிட்ன்றதால இது ஒரு ரீபால். நல்ல கேப்புங்க, பெரிய கேப்ல ஆடிருக்காரு. கண்டிப்பா 2 ரன்னுக்கான வாய்ப்பு. ஈஸியான ஒரு டபுள்ங்க. இங்க நல்ல பேட்டிங், சிறப்பா ஆடி இருக்காரு சரண். நெக்ஸ்ட் பால் மீண்டும் கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க. இந்த முறை கீப்பர் பாபு நல்ல முறையில் இந்த கேட்ச் எடுத்திருக்காரு. சிறப்பாக விளையாடி கொண்டிருந்த சரண் தன்னோட விக்கெட் இழந்து வெளியேறாரு. தன் விக்கெட்டை இழந்து வெளியேற ஒடிசானிக்காக கடைசி ஓவரை போடுறதுக்காக பவுலர் சஞ்சய், பேட்ஸ்மேன் கருப்பையா 6 ரன் அடிச்சா காஷ்மீர் வெற்றி என்று டிஃபெண்ட் பண்ணலாம். இங்க ஒடிசா வெற்றி. ஃபர்ஸ்ட் பால் வாய்ப்பு எடுத்திருக்காருங்க. நல்ல ஒரு கேட்ச் எஃபர்ட்ங்க ஃபீல்டர் கிட்ட இருந்து. முதல் பால் ஒரு விக்கெட்டோட தொடங்கி இருக்காரு. இங்க பேட்ஸ்மேன் கருப்பையா சிறப்பான பந்து வீச்சாளர் சஞ்சய். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் குமரன். இந்த ஓவருக்கான செகண்ட் பால் சுவிட்ச் ட்ரை. நல்ல ஷாட், கேப் 1 2ன்றத பாப்போம். ஃபீல்டர் கிட்ட இருந்து ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா கொடுத்திருக்காருங்க. லெக்கம் பேர் இந்த இது கொடுத்திருக்காரு. 1+ விக்கெட்டுங்க காஷ்மீர் அணிக்காக. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் மனோ ஸ்ட்ரைக்ல சஞ்சித் கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. சுவிட்சுக்கான ட்ரை. இங்க ரன் அவுட்டுக்கான வாய்ப்புங்க. மீண்டும் அவுட்டுங்க. மீண்டும் ஒரு விக்கெட்டுங்க. இங்க விக்கெட் தோற்கன. 4வது பால் லக்ஷ்மன் வைடுங்க. இது ஒரு ரீபால். ரெண்டுக்கான வாய்ப்பு. ரொம்ப லாங்ல த்ரோ தூக்கி எறிஞ்சிருக்காரு. ஒரு தப்பான த்ரோ. 3 ரன்கள் ஓடி எடுத்திருக்காரு. 3 ரன்னுங்க. தப்பான த்ரோனால இங்க மேட்ச் மாறி இருக்கு. 2 பாலுக்கு 4 ரன் அடிச்சா காஷ்மீர் வெற்றி. டிஃபெண்ட் பண்ணா இங்க ஒடிசா வெற்றி. 2 பந்துகளில் 4 ரன்கள். நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்கார். கேட்ச்க்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க. பிரேம் நல்ல கேட்சிங்க. விக்கி தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறாரு. கடைசி பவுலிங் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் தினேஷ். நல்ல பிளேங்க. அடிச்சிருக்கிறார். 2 ஃபீல்டர் பாபு கிட்ட இருந்து அங்க ரன் அவுட். அவ்வளவுதாங்க இந்த மேட்ச் வின் பண்ணிருக்காங்க ஒடிசா. 1 ரன் வித்தியாசத்தில்.